Hello all, welcome to Gaming with Anthony. நான் உங்கள் ஆண்டனி. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த கேமோட ஒரு இதில் வந்திருக்கேன். எதுனா ஹாங்காய் ஸ்டாரோட இதில் வந்திருக்கேன். லாங் டைம் சொல்ல முடியாது. வேர்வின்ஸ் மீட்டில் வந்து நான் கேம் ப்ளே போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம். ஒரு ஸ்டோரி வைஸ்லேயும் சரி, காம்பேட் வைஸ்லேயும் சரி, தே நெயில்ட் இட். ஒரு நல்ல ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள். யூ வில் லவ் இட். எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிற பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த கேம் ப்ளே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்த பேட்சுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் வந்திருக்கு. எதுலனா வந்து அஃப்கோர்ஸ் ஹாங்காய் ஸ்டார் ரயிலில் வந்திருக்கு. ஹயசின், எத்தனை தடவை தான் ஹயசினோட அந்த ரீபேனரை நீங்கள் விடுவீங்க? ஹயசினை விட்ட மாட்டிங்களா? எனக்கு புரியல ஆக்சுவலி. ஹயசின் எத்தனை வாட்டி தெரியுமா ஹயசினை இது வரைக்கும் விட்டுட்டானுங்க, ரீரன் பண்ணிட்டானுங்க. எத்தனையோ இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் ரீரன் ஆகாமல் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ்லாம் ரீரன் விட வேண்டியது தானே. So okay, I have to get angry with Hoyover's leaves. எனிவே பரவாயில்ல, அது அவங்களோட விஷ். எனிவே ஸோ அதை பற்றி எதுவுமே இப்போது இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கேரக்டர் ரிவ்யூ ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறேன். ஈவன் தோ அந்த லைவில் நம்ம பார்த்துருந்தாலும் சரி, பட்டு ஓகே, லைவ் இஸ் லைவ், அதை பற்றியெல்லாம் இதுவும் இல்லை. ஸோ வந்து இது பார்க்கணும். நான் வந்து யார் ஆஷ்வேலுக்கு புல் பண்ண போகிறீங்களா அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா, நோ, ஐம் நாட் கோயிங் டு புல் ஃபார் ஆஷ்வல். நெவர், ஐ வில் நெவர் டூ தட் ஆக்சுவலி. ஸோ பட் என்னென்னா வந்து இதுதான் என்னென்னா கேம் ப்ளே வைஸ் வந்து இந்த இவன் வந்து எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்கலான்னு ஒரு இதில் இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அது மட்டும்தான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். அனாமலி ஆர்பிட்ரேஷன் என்ன நடக்குது? ஓகே, கரன்சி வார்ஸில் என்ன நடக்குச்சு? லாங்கின்ப்பா எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சா என்ன? ஆமாம், எல்லாமே ரீசெட் ஆகிருக்கு. ஈவன் டைவர்ஜன் யூனிவர்ஸும் ரீசெட் ஆகிருக்கு ஆக்சுவலி. ஓகே சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஷ்வேலோட அந்த ட்ரையல் பார்த்துருவோம். நம்ம ஐம் நாட் கோயிங் டு புல் ஃபார் ஹிம். நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். ஈவன் தோ இஸ் குட், ஐம் நாட் கோயிங் டு புல் ஃபார் ஹிம். நான் வந்து இவனை ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லா இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸையும் சேர்த்து வச்சுட்டு, இல்லை ஜேட்ஸையும் சேர்த்து வச்சுட்டு நான் இதுக்கு போயிடுவேன். யாருக்குன்னா வந்து லைக் எவனாஷியாவுக்கு நான் போக போகிறேன். சில்வர் வுல்ஸ் லெவல் 999க்கு வந்து ரீரன் விட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போவேன் ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு பிளானிங்கில் இருக்கேன். அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற புது கேரக்டரை யாரை தெரியுமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? கெமிக்கோவோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இட் ஷுட் பி கம்மிங்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ லெட்ஸ் சி. No need to hesitate. Your judgment brings peaceful repose. பார்ப்போம் என்ன மாதிரி வந்து இவன் வந்து இது பண்ண போகிறாங்கிறத பார்த்துருவோம். டீல்ஸ் மைனர் லைட்டிங் டேமேஜ் டு ஒன் டிஸ்கிரிமினேட்டட் எனிமி மேக்ஸ். My strength isn't what it was. Dragons soaring above the lands. This is permanent. Fight to the death. இட்ஸ் லைக் அ ஃபாலோ அப் அட்டாக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. லைக் வந்து யார் தெரியுங்களா? ஸோ லைக் ஒரு ஃபாலோ அப் அட்டாக் கேரக்டர் மாதிரி தான் தெரியுறான் இதை பார்க்குறதுக்கு. அதே தான் ஒரு ஃபாலோ அப் அட்டாக் கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலி. My purpose.
ஓகே ஃபார் லைக் வந்து ஓகே அந்த எலெக்ஷன் மெக்கானிசம் இல்லை ஆக்சுவலி. தட்ஸ் வாட் ஐ லைக் இன் எலெக்ஷன் ஆக்சுவலி. அந்த மெக்கானிசம் வந்தால் நல்லாயிருக்கும். இவனுக்கு அந்த இது இல்லை. They asking to be beaten up? Here we go. Dragons soaring above சரி the ஓகே. land. This is permanent. Fight to the death. My strength isn't what it earth shatters. I'm in trouble. Delivering water. Is it coming? I feel that swing. Let me go. I offer my beasts slaughter each other. Fight to the death. டேமேஜ் பொட்டன்சி இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆக்சுவலி. மேபி யூஸ்ஃபுல் தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ. வாட் அபவுட் யூ? நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லலாம். ஐ திங்க் எனக்கு இந்த கேரக்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஸோ நாட் அட் ஆல் தேட் மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ இஸ் கரண்ட்லி அப்படி சொல்ல போனால். சரி, ஆமாம், என்னென்னத்தை ரீசெட் பண்ணியிருக்கானுங்க? ஃபிக்ஷன் அப்படியே தான் இருக்குது. அப்போக்லிப்டிக் ஷேடோ இது மட்டும்தான் ரீசெட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே 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 அப்போக்லிப்டிக் ஷேடோ மட்டும்தான் ரீசெட் பண்ணியிருக்காங்க, வேறு எதையும் அவங்களுக்கு ரீசெட் பண்ணவில்லை. ஓகே தென். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி த ஹேஷ்டைல் கேரக்டர்ஸோட அந்த இது தான் வந்து பார்க்கணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, இட்ஸ் குட் ஆக்சுவலி, இல்லைன்னாலாம் சொல்லவே முடியாது. இட்ஸ் குட். லெட்ஸ் சி. ஸோ என்ன மாதிரி வந்து ஃப்யூச்சர் வந்து டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். டீம் வந்து இப்போத்துக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிறனால கொஞ்சம் டீம் வந்து அந்த பழைய ஆம்ஃபோரியஸ்லேருந்து உள்ளே வருது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இது இருக்குது. மேபி ஃபுல் எலேஷன் டீம்ங்கிறது மேபி நெக்ஸ்ட் பேட்சில், அதுக்கு அடுத்த பேட்ச்லேருந்து ஃபுல்லாக எலேஷன் டீமாக வந்து செட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி அதுக்கு அடுத்த பேட்சில் தான் இருக்கும், அடுத்த பேட்சில் கூட வராது. அதுக்கு அடுத்த பேட்சில் தான் ஃபுல் ஒரு எலேஷன் டீம் வந்து செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனுங்கிறது வரும் எனக்கு தெரிஞ்சு. மேபி வந்து ஸ்பார்க்கல் எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் அவுட் ஆகலாம் எவனேஷியா டீமில். ஐ ஃபீல் லைக் வந்து இவனோட லைக் வந்து நம்ம ட்ரையல் பிளேசரோட வந்து ஒரு எலேஷன் வெர்ஷன், அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் பிளேசர், அதுக்கப்புறம் வந்து யாகாங்கு, அதுக்கப்புறம் வந்து எவனேஷியா. இன்னும் யாரை கொண்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சு? மேபி ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து எனக்கு தெரிஞ்சு ஷீல்டுனா நான் ப்ரிஃபர் பண்ணுறது இவனாக தான் இருப்பேன் ஷீல்டுக்கு. மேபி ஒரு ஹீலிங்காகனா மேபி பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி வந்து ஸ்டீம் வந்து அந்த இது கொடுக்குறானுங்க அந்த மாதிரிலாம் செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எனிவே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி நான் வந்து மேபி நான் கேம் பிளே எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு நான் வந்து ஸ்டோரி நான் போடுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் போடுறேன். ஸோ லெட்ஸ் see that actually. இப்போத்துக்கு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாமா? Bye all. Childhood musings, huh? So